Hello friends, welcome to my channel Ungu boutique. நம்ம சேனல் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. then notification bell icon click பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ எப்படி நான் ஒரு georgette saree-ல இருந்துட்டு ஒரு குர்தா வந்து full sleeve குர்தா நம்ம கை கிட்டலாம் கேதரிங் வரும்ல அந்த மாதிரி குர்தா வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத காட்டுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்து சாப்டர்ஸ் இருக்கும். உங்களுக்கு டைரக்டா எந்த டிசைன் கிளிக் பண்ணி பார்க்கணுமோ அதை நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் லைனிங் பீஸ் வந்து எடுத்துர்க்கேன். நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ்லாம் ஸ்க்ரீன்ல கொடுக்குறேன் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ லைனிங்ல ஆல்ரெடி ஒரு ஃபோல்ட் ஆயிருக்கு. இன்னொரு ஃபோல்டுக்கு எனக்கு செஸ்டோட அளவு வந்து 13 inches. ஸோ அந்த அளவு வச்சுக்கிட்டு நான் அப்படியே ஒரு ஃபோல்ட் வந்து பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணி ஃபோல்ட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து துணி வந்து லாஸ் ஆகாம இருக்கும். நீங்க ரேண்டமா பண்ணீங்கனா உங்களுக்கு ஃபோல்டட் எட்ஜ்ல ரொம்ப கம்மியா கிடைக்கும். ஸோ ஃபோல்டட் எட்ஜ் and ஓபன் எட்ஜ்ன்றத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஷோல்டரோட width வந்துட்டு 7 inches வச்சுக்கிறேன். then neck ஓட width வந்துட்டு 3 inches வந்து வச்சுக்கிறேன். இந்த சைஸ்ல இருக்க வந்து குர்த்தி வந்து நீங்க M or L XL வரைக்கும் நீங்க போட்டுக்கலாம். ஸோ neck ஓட width வந்து நான் வந்து 6.5 inches crossல வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு ஒரு ஸ்கொயர் டிரா பண்ணிக்கிட்டு நம்ம ரவுண்ட் neck வந்து போட்டுக்கலாம். நான் பின்னாடி வந்து பியூட்டிஃபுல்லா ஒரு நல்ல ஒரு 4-5 லேயர் இருக்க மாதிரி ஒரு டோரி வந்து மேக் பண்ண போறேன். நான் எல்லாத்துக்குமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல சாப்டர்ஸ் வந்து கொடுக்கிறேன். நீங்க வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனி சாப்டர்ஸா இருக்கும். நீங்க அத வந்து டைரக்டா கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். டைரக்டா ஸ்டிச்சிங் பார்க்கணும்னா இல்ல ஸ்லீவ் பார்க்கணும்னா நீங்க டைரக்டா வந்து பாத்துக்கலாம். இப்போ ஷோல்டரோட பாயிண்ட்ல இருந்துட்டு ஆர்ம்ஹோலோட டெப்த் வந்து நான் எடுக்க போறேன். இப்போ ஆர்ம்ஹோல் டெப்த் வந்து நான் 7.5 inches எடுத்துக்கிறேன். then chest width வந்து 13 inches எடுத்துக்கிறேன். அத ஒரு ஸ்கொயர் பண்ணிட்டு இப்போ ஆர்ம்ஹோலுக்கு வந்து கர்வ் வந்து நம்ம டிரா பண்ணிக்கலாம். ஒரு 1 inch கார்னர்ல இருந்து வச்சிட்டு அப்படியே நல்ல ஒரு கர்வ் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ டோட்டல் waist-ஓட height வந்து நான் 15 inches வந்து வச்சிக்கிறேன். 15 inches வைங்க. அதுக்கும் கீழ வைக்காதீங்க. அது அவ்வளவா நல்லா இருக்காது. மேக்ஸिमम 14.5 கரெக்ட்டா இருக்கும். சோ நம்ம மேலே வந்து ஷோல்டர் பிடிப்போம். கீழ வந்து அட்டாச் பண்ணுவோம்ல எல்லாம் சேர்த்தா நமக்கு வந்து கரெக்ட்டா வரும். சோ 15 inches எடுத்துக்கோங்க. then waist-ஓட width-உம் நான் வந்து 12 inches வச்சிருந்தேன். இப்போ ஸ்ட்ரைட்டா லைன் பண்ணிட்டு எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் நான் 12 inches வச்சிருக்கேன் அப்படினா கீழ வந்து நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு டாட் பிடிக்க போறேன். சோ டாட் பிடிச்சோம் அப்படினா நல்ல ஒரு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும் நமக்கு. நீங்க ஃப்ரண்ட்லயுமே டாட் பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதோட ஃபினிஷிங். நம்ம ஷேப் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். சோ எனக்கு வந்து பேக் neck வந்து கொஞ்சம் கீழ வைக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சோ நான் வந்து பேக் neck வந்துட்டு ஒரு 1 inch வந்து கீழ இறக்கி வச்சிக்கிறேன். இறக்கி வச்சிட்டு ரவுண்ட் neck வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா ஃபுல்லா இந்த மாதிரி ரவுண்ட் neck வந்து நான் வந்து போட்டுட்டேன். இப்போ மார்க் பண்ணது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேலே ஃப்ரண்ட்டுக்கு தான் நம்ம நெக்கோட அளவு குட்டியா இருக்கு. சோ நான் அதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணி ஃபுல்லா எடுத்துக்கிட்டு ஒரு பீஸ் விரிச்சு விட்டோம் அப்படினா ரெண்டு ஃப்ரண்ட்டுக்கு பேக்கு ரெண்டு பீஸ் வரும். ஏன்னா நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி இருக்கிறதுனால ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு நெக் மட்டும் நம்ம அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க ஃப்ரண்ட் கீழ கட் பண்ணிடாதீங்க. சோ கீழேயும் வைடா போய்டும். மேலேயும் வைடா போய்டும். சோ ஃபர்ஸ்ட் மேலே குட்டியா இருக்க சர்க்கிள் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பீஸ் மட்டும் தனியா எடுத்து நம்ம பேக் பீஸ்க்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே இப்போ ரிமைனிங் இருக்க லைனிங் பார்ட்டை வந்து அப்படியே நான் டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோல்டட் எட்ஜ் ஓப்பன் எட்ஜ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோல்டட் எட்ஜில் இருந்துட்டு நான் இப்போ வெயிஸ்டோட அளவு வந்து நமக்கு 10 inches தான் வேணும். ஸோ அப்படியே கிராஸ் எடுத்துக்கிறேன். நம்ம டாப்பில் வந்து 12 inches மார்க் பண்ணுவோம்ல ஒரு 1 inch நம்ம டாட் பிடிக்க போயிடுச்சுன்னா நமக்கு வந்து 10 inch கரெக்டாக இருக்கும். ஸோ 10 inch வெயிஸ்ட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ லைனிங்கோட ஹைட் வந்துட்டு நான் வந்து ஒரு 28 inches வச்சுருந்தேன். இப்போ saree பீஸில் நான் பார்டர் வந்து தனியாக ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மேலே கீழே பார்டர் வந்து தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஃபோல்டு வந்து பண்ணிக்கிறேன். ஓகே இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம பாடி பீஸ் இருக்குல்ல பாடி பீஸில் ஏதாவது ஒரு பீஸை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே விரிச்சு விட்ட மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணியிருந்தால் நீங்கள் விரிச்சு விட்ட மாதிரி வச்சு அப்படியே ஒரு ஸ்கொயர் பீஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ saree பீஸை ரிமைனிங் இருக்க பீஸ் ஃபுல்லாகவே நான் அப்படியே 1 2 அப்படின்னு டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம டாப்போட வேஸ்ட் இருக்குல்ல, அது அப்படியே அந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்க பிளேஸில் அப்படியே கார்னரில் வச்சோம் அப்படின்னா அப்படியே எங்கே அந்த வேஸ்ட் லைன் வந்து மீட் ஆகுதோ அங்கே வந்து இந்த மாதிரி நான் டாட் வச்சுக்கிறேன். இதை மெஷர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வேஸ்ட்டோட அளவு வந்து வரணும். வேஸ்ட்டோட வந்து 10 இன்ச்சஸ் நம்ம 12 இன்ச்சஸ் டாப்பில் வச்சுருக்கோம். அது வந்து டாட் பிடிச்சது போக 10 இன்ச்சஸ் வரும்ல. ஸோ 10 இன்ச்சஸ் வந்து நமக்கு வந்து வேணும். ஸோ ரெண்டு சைட்லேயுமே நான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கு அப்புறமாவும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி மெஷர் பண்ணி பாருங்கள். கார்னரில் இருந்துட்டு அந்த பக்கம் அந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அந்த பக்கமும் இந்த பக்கமும் சேமான அளவு வந்து வரணும். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் விலகி இருந்தது. ஸோ நான் மறுபடியும் அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா உங்களுக்கு அந்த ப்ளீட்டட் மாதிரி வருதுல்ல, அந்த ப்ளீட் வந்து கரெக்டாக வரும். ஸோ அப்படியே மெஷர் பண்ணி பார்த்துக்கிறேன் நான். எனக்கு கரெக்டாக 10 இன்ச்சஸ் வந்து வந்தது. இப்போ இந்த சர்க்கிள் போட்டிருக்கோல, அந்த பாயிண்டில் இருந்துட்டு கீழே வந்துட்டு நமக்கு தேவையான ஸ்கர்ட்டோட லென்த்து. எனக்கு பார்டரோட லென்த் வந்துட்டு 5 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இதோட லென்த் வந்து 28 இன்ச்சஸ் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த குட்டி சர்க்கிள் போட்டோல அதுலேருந்து கீழே 28 இன்ச்சஸ்க்கு இந்த ஃபுல் 4 ஃபோல்டு பண்ணியிருக்கோம்ல, அது எல்லாத்துலேயுமே அப்படியே நம்ம காம்பஸ் மாதிரி மேலே குட்டி சர்க்கிள் இருக்குல்ல, அதுலேயும் கொஞ்சமாக நகர்த்திட்டே வரணும், கீழேயும் கொஞ்சமாக இந்த மாதிரி நகர்த்திட்டே வரணும். இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கீழேயும் ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்து போட்டுக்கலாம். நான் யூஸ் பண்ண கலர் சாக்கோட பீஸ் தான் அவ்வளோ உங்களுக்கு தெரியல. பட் நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த அவுட்புட் வந்து கிடைக்கும். நான் கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எந்த ஷேப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மேலே வந்து அந்த குட்டி சர்க்கிள் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த குட்டி சர்க்கிள் இருக்குது இல்லையா, அதுதான் ஸ்கர்ட் பார்ட்டோட வேஸ்ட்டு. ஓகே, நான் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்கர்ட் பார்ட்டோட வேஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அது வந்து மேலே இருக்க அந்த குட்டி சர்க்கிள் தான். நான் ஸ்டிச் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்களா அந்த 28 இன்ச்சஸ்க்கு நம்ம கார்னரை கட் பண்ணி விட்டோம்ல, அதையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை விரிச்சு விட்டோம்னா நமக்கு 2 ஸ்கர்ட் பீஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம ப்ளவுஸ் பீஸ் இருக்குல்ல, இந்த ப்ளவுஸ் பீஸோட அந்த 1 மீட்ரு ஃபுல்லாக நான் வந்து எடுத்துக்கிட்டேன். 1 மீட்ரு கிளாத் தான் நமக்கு வந்து தேவைப்படும். ஃபுல் ஸ்லீவ் நம்ம கையிலலாம் கேதர் இருக்க மாதிரி வைக்கணும்னா 1 மீட்ரு கண்டிப்பாக வேணும். ஓகே, இந்த மாதிரி மேலே வந்து ஈவன் அவுட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதோட விட்டு வந்துட்டு எனக்கு வந்து ஒரு 11 இன்ச்சஸ் இருந்தது. ஹைட் வந்து நான் வந்து 21 இன்ச்சஸ் வந்து எனக்கு ஸ்லீவோட ஹைட்டு. நான் அதுலேருந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 8 இன்ச்சஸ் வந்து கேதருக்காக நான் வச்சுக்கிட்டேன். ஓகேவா, இப்போ ஓப்பன் எஜ்லேருந்து 3 இன்ச்சஸ் டவுன் வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம மேலேருந்து 10 இன்ச்சஸ் வரும்போது எல்போவோட லென்த்தில் நான் வந்து ஒரு 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டேன். தென் அகெயின் மேலேருந்து கீழே 21 இன்ச்சஸ்க்கு ரிஸ்ட்டோட அளவு நம்ம வாட்ச் கட்டுவோம்ல, அந்த ரிஸ்ட்டோட அளவு வந்து நான் 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டேன். இதை அப்படியே கனெக்ட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 8 இன்ச்சஸ் எடுத்துருக்கேன்ல, அதை அப்படியே சேம் அந்த ரிஸ்ட்டோட அளவுக்கே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து போட்டு விட்டுக்கிறேன். நம்ம இந்த பீஸையுமே டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ விரிச்சு விட்டோம் அப்படின்னா 2 கை பீஸ் வந்து கிடைக்கும். இப்போ டேரெக்டாக நம்ம ஸ்டிச்சிங் போயிடலாம். இப்போ அப்படியே நம்ம சாரியோட கீழே இருக்க அந்த அவுட்டர் சர்க்கிள் கட் பண்ணி விட்டோம்ல, அதில் வந்து பார்டரை வந்து வச்சு நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பார்டரை வந்து அட்டாச் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அந்த பார்டரை வந்து விரித்து விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து நான் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக கிடைக்கும். கீழே வந்து ஒரு மாதிரி புஃப்னு தூக்கிட்டு இருக்காது. நல்லா ஒரு நீட்டான ட்ரெஸ் மாதிரி எனக்கு நான் கரெக்டான அவுட்புட்டில் வந்து கிடைக்கும். ஸோ டாப் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு டோரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 4.5 இன்ச்சஸ்க்கு எனக்கு பார்டரோட விட்டு இருந்தது. ஸோ நம்ம அதே அளவுக்கே ஸ்கொயர் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி 4.5 இன்ச்சஸ்க்கே ஸ்கொயர் பீசஸ் வந்து ஒரு 8 ஸ்கொயர் பீசஸ் வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஒரு சிங்கிள் இதுக்கு வந்து பார்டரோட டிசைனில் ஒரு 4 ஸ்கொயர் பீஸும் நம்ம குர்த்தாவோட டிசைன் வந்து ஃப்ளோரல் டிசைனில் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 2 ஸ்கொயர் பீஸும் எடுத்துக்கிட்டேன். டோட்டலாக நான் ஒரு டிசைனுக்கு வந்துட்டு நான் வந்து 6 அந்த டோரி வந்து மேக் பண்ணிக்கிட்டேன். அந்த ட்ரையாங்கிள் மேக் பண்ணுவோம்ல, அது நான் ஃபஸ்ட்டு எதுக்கு டோரி மேக் பண்ணுறேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஸ்டிச் பண்ணும்போது பேக் பீஸ் ரெடி பண்ணும்போது நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி 4.5 இன்ச்சஸ்க்கு உங்களுக்கு எத்தனை டோரி அந்த ட்ரையாங்கிள் பீஸ் வந்து அட்டாச் பண்ணணுமோ அத்தனை பீஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வந்து நாட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 1 இன்ச் கிளாத் எடுத்துகிட்டு அதை அப்படியே 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். அந்த ரா எட்ஜஸை க்ளோஸ் பண்ண மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் 2 டோரி வந்து நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஹைட்டில் வந்து வேணுமோ அந்த ஹைட்டில் வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படியே நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ இதே மாதிரி இன்னொரு டோரியும் நான் வந்து அப்படியே சைட் பை சைடாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லை ஏதாவது ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சு அப்படியே ராங் சைட் திருப்பி விட்டுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு நாட் வந்து நீட்டாக கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஃபோல்டு கார்னரில் ஒரு ட்ரையாங்கிள் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டோரியை உள்ளே வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த இது பார்த்து அந்த ஹேண்ட் ஆக்ஷன் பார்த்தா புரியும் நான் நினைக்கிறேன். ஸோ டோரி டிசைன் வந்து மேக் பண்ணுறது நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணுங்கள். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இது ரொம்பவே அழகாக இருந்தது. பின்னாடி வந்து நம்ம நல்ல டீப்பான நெக் வச்சுட்டு இந்த மாதிரி டிசைன் வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ கீழே 2 பீஸ் வந்து நான் பார்டர் இருக்கு இல்லையா அந்த டிசைன் வச்சுக்கிட்டு, ஸோ நடுவில் வந்துட்டு ஒரு நம்ம அந்த பாடி பீஸில் இருக்க டிசைன் வந்து வச்சுக்கிட்டேன். தென் அகைன் 2 பார்டர் வச்சுக்கிட்டு தென் அகைன் அந்த ஃப்ளோரல் டிசைன் வந்து வச்சுக்கிட்டேன். அந்த ராயேஜ் வந்து கம்ப்ளீட்டாக சீல்ட் ஆகிடும். நான் காமிச்ச மாதிரி டிசைனில் வந்து நீங்கள் டோரி மேக் பண்ணிங்க அப்படின்னா தனியாக ஒரு ட்ரையாங்கிள் வந்து மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே அட்டாச் பண்ணணுன்னு கிடையாது. நான் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் மேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு ஸ்டெப்லேயே நீங்கள் வந்து நீட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கேப்பில் வந்து ஒரு அந்த ட்ரையாங்கிள் பீஸும் வேணுமோ அந்தந்த கேப்பில் கொஞ்சம் 1 இன்ச் மேலே வச்சு தைச்சிட்டு அப்படியே கீழே இறக்கி விட்டிங்க அப்படின்னா கரெக்டான டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரியே இன்னொரு டோரியும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. டெஃபினட்டாக இது ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அந்த ஃபுல் ஸ்லீவ் குர்த்திக்கும் பின்னாடி வைக்கிறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கு கஸ்டமர் தான் எனக்கு வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி நான் வந்து பண்ணேன். நான் எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி ரெடி பண்ணதில்லை. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. பார்த்திங்களா, ரொம்ப சூப்பராக கிடச்சிருச்சுல. ஸோ இப்போ நம்ம பேக் பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சாரீ பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும். ஸோ நம்ம வந்து பேக் பீஸை இந்த மாதிரி சாரீ பீஸ்க்கு மேலே லைனிங் பீஸை வச்சுக்கிட்டு அங்கங்கே நான் சேஃப்டி பின் வச்சு நான் வந்து பின் பண்ணிக்கிட்டேன். சாரி லைட்டாக கொஞ்சம் உளறிட்டேன், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சேஃப்டி பின் வச்சு நான் வந்து பின் பண்ணிக்கிட்டேன். இது அப்படியே நெக் பீஸ் இருக்குல்ல அதை மட்டும் அப்படியே நான் கரெக்டாக ஒரு 3 இன்ச்சுக்கு அப்படியே டவுன் வச்சுக்கிறேன். அப்படியே ஒரு 3 இன்ச்சுக்கு டவுன் வச்சுக்கிட்டு அப்படியே அந்த லைனிங் பீஸ்க்கும் சாரீ பீஸ்க்கும் உள்ள நடுவில் இந்த மாதிரி டோரியோட அந்த இன்னொரு எட்ஜ் இருக்குல்ல, நம்ம அந்த டோரி மேக் பண்ணதுக்கு இன்னொரு எட்ஜ் அதை நடுவில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அப்படியே நெக் பீஸ் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு சைட்லேயுமே அந்த 3 இன்ச்சஸ் டிஸ்டன்ஸில் வச்சுட்டு நான் மேக் பண்ணேன். இதனால தான் டோரி வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகேவா, நான் காமிக்கிறது எப்போயுமே லைன் பை லைனாக தான் காமிப்பேன். இந்த லைன் பை லைனில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஸ்டிச் பண்ணிவிட்டு ஐயோ அதுக்கப்புறமா நம்ம டோரி மேக் பண்ணலையே நடுவில் நீங்கள் ஸ்டிச் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இந்த மாதிரி டோரி அட்டாச் பண்ணோன்னா நமக்கு வந்து பிஞ்சு போகாமல் இருக்கும், நல்லா சீலை கிடையாது. இதுக்கு மேலே நெக்லைனை திருப்பி விட்டுக்கிட்டோம், இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நம்ம என்ன சொல்கிறது லைனிங் பீஸை திருப்பி விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போடுவோம்ல. ஸோ டோரி மேலே 2-3 ஸ்டிச்சஸ் வந்து நல்லா சீல்டாக இருக்கும்போதே 2-3 ஸ்டிச்சஸ் வந்து வந்துடுது. ஸோ இது வந்து பிஞ்சு போகாமல் இருக்கும். நீங்கள் நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸில் கூட இந்த மாதிரி தான் தச்சு கொடுக்குறாங்க. ஸோ தனியாக வந்து பின்னாடி வந்து அப்படியே 2-3 டபுள் ஸ்டிச் போட்டு கொடுத்துருவாங்க, அது டெஃபினட்டாக பிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணி கொடுங்க, கஸ்டமர்ஸ்க்கு பண்ணி கொடுக்கும்போதும் உங்களுக்கு பர்சனலாக பண்ணும்போதும் இந்த மாதிரி நம்ம லைனிங் பீஸையும் சாரீ பீஸையும் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, தென் நம்மளுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட்டுமே நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணி பழகுறோமோ அதே மாதிரி தான் நம்ம கஸ்டமருக்கு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த மெத்தட் தான் நமக்கு வரும். ஸோ கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவாங்கல்ல நம்ம நல்லா தச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய ஆர்டர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக சீல்டாக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எப்பயுமே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க, நம்மளுக்கு தானே இருக்குது, நம்மக்கிட்ட மிஷின் இருக்குல்ல, பிஞ்சு போனால் கூட மறுபடியும் தச்சுக்கலான்னு சொல்லிட்டு டெஃபினட்டாக நீங்கள் உங்களுக்கு பண்ணும்போதும் நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் கம்ப்ளீட் மெத்தடில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ வந்து அப்படியே ஷோல்டரில் இருந்துட்டு அப்படியே நம்ம ஒரு ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா வேஸ்ட்டுக்கிட்ட ஒரு எட்ஜ் இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு 4 இன்ச்சஸ் ஹைட்டுக்கு நான் ஒரு நாட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பேக் பீஸ்லேயும் பண்ணியிருந்தேன், ஃப்ரண்ட் பீஸ்லேயும் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கிளாத் வந்து கொஞ்சம் மிஷினில் வந்து இழுத்துது, நூலை வந்து ரொம்ப இழுத்துது. ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். ஜார்ஜெட் மெட்டீரியலில் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், பட் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா அவுட்புட் ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம டாப் பீஸோட வேஸ்ட் இருக்குது, அதுக்கு மேலே ஸ்கர்ட் பீஸோட வேஸ்ட் வச்சுருக்கேன். நான் கட் பண்ணும்போது காமிச்சேன்ல மேலே குட்டியாக இருக்க அந்த சர்க்கிள் தான் ஸ்கர்ட் பீஸோட வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பீஸை டாப் பீஸ்க்கு மேலே வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஸ்கர்ட் பீஸோட வேஸ்ட் வச்சுக்கிட்டு நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லேயர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டான நீங்கள் விரித்து விடும்போது கரெக்டாக நமக்கு சாரீ பீஸ் வந்து மேலே வரும். ஸோ இதே மாதிரி லேயர் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிட்டேன். உங்ககிட்ட
ஓவர்லாக் மிஷின் இருக்குது அப்படின்னா இல்லை பக்கத்தில் ஓவர்லாக் மிஷினில் வந்து தனியாக தைக்கலான்னா கூட நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ஓவர்லாக் பண்ணி கொடுத்துருங்க. இல்லை 2-3 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. இதிலலாம் ஸ்டிச்சஸோட லென்த் வந்து ரொம்ப குட்டியாக வச்சு நான் வந்து பண்ணேன். என்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லை, என்கிட்ட இருக்கிறதுலே பேசிக்கான மிஷின் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அதில் 2-3 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிட்டேன். 1 or 2 அந்த ரொம்ப குட்டியான ஸ்டிச்சஸ்லேருந்து தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு பீஸும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரியே. ஸோ அதையும் ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு ஷோல்டர் வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரியே ஷோல்டருக்கும் நீங்கள் 2-3 ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க. ஸ்டிச்சஸ் லென்த் வந்து ரொம்ப குட்டியாக வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி ஃபினிஷ் பண்ணும்போதும் சரி பேக் ஸ்டிச் வந்து போட்டு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பேக் ஸ்டிச் வந்து போட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபினிஷும் பண்ணுறேன். மாதிரி ஷோல்டர் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. தென் நம்ம வந்து ஸ்லீவுக்கு போயிடலாம் டேரெக்டாக. நான் அதுக்கு முன்னாடி நம்ம லைனிங் பார்ட்டோட பாட்டம் இருக்குல்ல, அதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பாட்டமுக்கு வந்து நம்ம பண்ண வேண்டிய எல்லா வேலையுமே முடிஞ்சுது. தென் இப்போ ஸ்லீவ் மட்டும் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி. ஸ்லீவ் நம்ம தைக்கிறது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் எப்படி அந்த ரிஸ்ட் வரைக்கும் நம்ம தைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி ஸ்லீவ் இருக்குல்ல, ஸ்லீவோட சென்டர் பார்ட்டும் நம்ம ஷோல்டரோட சென்டர் பார்ட்டும் நல்ல பக்கமாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். நான் சென்டர்லேருந்து ரைட் டவுன், சென்டர்லேருந்து லெஃப்ட் டவுன் மாதிரி 2 விதமாக சிங்கிள் ஸ்லீவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் இன்னொரு ஸ்லீவும் ரெடி பண்ணிக்கோங்க. அகைன் நான் வந்து ஸ்லீவோட பாட்டம் இருக்குல்ல, அதையும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ராங் சைடு பார்த்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்கு ரா எட்ஜ் இருந்ததுன்னா நீங்களும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அட்டாச்மெண்ட் வந்து பண்ணுங்கள். ஓகேவா? கீழே வந்து ரா எட்ஜில் இல்லை பார்டர் வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுவும் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவில் வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன், எப்படி வந்து பார்டர் கூட சீல்டாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஸ்கர்ட் பீஸோட லென்த் வந்து உங்களுக்கு தேவையான லென்த்து அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்டர் வந்து நல்ல சீல்டான பார்டரை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ஆம்கோல் இருக்குல்ல, அதுவுமே 2 ஸ்டிச்சிங் போட்டுக்கிட்டேன். இங்கேயுமே நீங்கள் ஓவர்லாக் இருந்ததுன்னா இல்லை ஜிக்ஸாக் இருந்ததுன்னா நீங்கள் அது பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி நான் ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறதுன்றதை காமிச்சிருக்கேன், கவனமாக பாருங்கள். ஏன்னா ரிஸ்ட் சைடில் வந்து அந்த கேதரிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கீழே பாட்டம்லேருந்து அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே அந்த ஓரம் இருக்குல்ல, ஃபுல் ஓரமும் அப்படியே தையல் போட்டு வந்துடுறோம். இல்லை எந்த ஷேப்பும் இல்லாமல் நம்ம கட் பண்ணி விட்டோல அதே ஷேப்புக்கே அப்படியே கொண்டு வாங்க கீழே வரைக்கும். தென் இதுக்கு முன்னாடி நீங்கள் 2 நாட் வந்து வேஸ்ட்டில் வைக்கணும் அப்படின்னா வேஸ்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் எதுக்குமே ரெடி லென்த் எடுக்கல, இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஓரத்தையல் தான் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி 2 வேஸ்ட்டுக்கும் நடுவில் நம்ம நாட் வந்து வச்சுக்கிறோம். நான் பாப்பாவுக்கு ரெடி பண்ணுற எல்லா ட்ரெஸ்லையுமே நாட் வந்து காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து பாப்பாவுக்கு பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வேஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி 4 லேயர் இருக்குல்ல, அந்த 4 லேயரை நீட்டாக எடுத்து விட்டு இதில் ஓரமாக ஒரு 4 inches வரைக்கும் வந்துக்கிட்டு உள்ளே இருக்க சாரீ பீஸை மட்டும் உள்ளே தள்ளி விட்டுட்டு நான் அடியிலையும் மேலேயும் இருக்க அந்த லைனிங் பீஸை மட்டும் வச்சு ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, கீழே வரைக்கும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த லைனிங் பீஸை அப்படியே மேலே தூக்கி விட்டோம் அப்படின்னா நம்ம சாரீ பீஸ் வந்து ஒரு ரேண்டம் பாயிண்டில் இருந்துட்டு கீழே தைக்காமல் இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த சாரீ வந்து ரொம்ப தையல் பிரிஞ்சுது சைடில். ஸோ நான் அதை வந்து என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிட்டேன். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஓவர்லாக் வந்து எப்படி ஒரு 10 மெத்தட்ஸில் நார்மல் பேசிக் மிஷினில் வந்து போடலான்றது வந்து நான் காமிச்சிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், முடிஞ்ச ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து போட ட்ரெஸ் வந்து ரொம்ப பிரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இல்லைனா நீங்கள் இந்த ஸ்டிச்சிங் போடுறீங்கல்ல, போடும்போதே டபுள் ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கோங்க. 2 வேலை தேவையில்லை, ஒரே வேலையிலே முடிஞ்சிடும். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். தென் இதுக்கப்புறமா எப்படி ரெடி லென்த் வந்து வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து போடுறது அப்படின்றத வந்து நான் வந்து காமிச்சிருக்கேன். அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் வந்து ஒரு சைடு தான் எல்லாமே காமிச்சிருக்கேன். நீங்கள் இன்னொரு பேரும் நீங்கள் இதே மாதிரியே ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கீழேருந்து அந்த 4 inches தான் எனக்கு வந்து ரிஸ்ட் மெஷர்மெண்ட் வேணும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த 8 inches வச்சோல, அந்த 8 inchesக்கு சேம் அதே மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. தென் மேலேருந்து 10 inchesக்கு மெஷர் பண்ணிவிட்டு அதுலேருந்து 6 inches வந்து விட்டு வச்சுக்கோங்க. அதுலேருந்து நம்ம ஆம்கோலுக்கு வந்து ரெடி லென்த் வச்சுருப்போல, அந்த ரெடி லென்த்தோடு அப்படியே ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து 10 inchesக்கு வந்து எல்போ வரும். அந்த எல்போ வரும்போது 6 inches நம்ம விட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த கீழே அந்த ரிஸ்ட் பாயிண்ட்லேருந்து அப்படியே 6 inches வந்துட்டு அப்படியே நம்ம அந்த ஆம்கோலோட ரெடி லென்த்துக்கு வந்துடணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். பார்த்திங்களா, ரொம்பவே நல்லா இருக்குல்ல. டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜார்ஜெட் சேரீயில் ரொம்ப சூப்பராக இருக்கும், போடுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல்
லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.